என்னம்மா ரெடி ஆகலையா? எங்கடா முதியோர் இல்லத்துக்கா? நாங்கள் எல்லாம் வந்து தங்க முடியாதுடா, இருக்க முடியாது. அம்மா உன் நல்லதுக்கு தாம்மா சொல்கிறேன். நல்லதுக்கு உன்னை பெற்று வளர்த்திய எனக்கு நல்லது கெட்டது தெரியாதா? நீ ஏன் இப்படி பேசுகிறத எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நீ பேசுகிற, நீயா பேசல. உங்களுக்கு நான் கூட இருக்கிறது பிடிக்கலன்னா நீங்கள் எல்லோரும் நீ பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிகிட்டு வேற வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடு. முடிவாக என்னதாம்மா சொல்கிற? முடியாதான்னு சொல்கிறேன். ஆன்லைன் அம்மா இங்கே பாருமா, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நான் கொண்டாந்து அங்கே விட்டுட்டு அப்படியே போக போகிறது கிடையாது. டெய்லி ஃபோனில் ஆன்லைனில் உங்கள்கிட்ட பேசுவேன், உன்னை பார்த்து பேசினே இருப்பேன். வாரத்துக்கு ஒரு தாட்டி உன்னை வந்து பார்த்துட்டு போகிறேன். மாதத்துக்கு ஒரு தாட்டி வந்து உனக்கு அம்மாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுத்துட்டு போகிறேன். இதுக்கு மேலே என்ன வேணும்? 2 பேரும் அவனும் வேலைக்கு போகிறான், நானும் வேலைக்கு போகிறேன். 2 பேரால் ஒன்று பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. உனக்கு கவனிச்சிக்க முடியல. அதனால தான் உன்னை கொண்டாந்து இங்கே பத்திரமா என்னை விட நல்லா பார்த்துக்குவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். இது புரிஞ்சுக்க. என்ன சொன்னேன்? என்னை பெற்ற அம்மாவை ஆன்லைன் வந்து பார்க்குறேன் வீடியோவில். நல்ல டெக்னாலஜி வளர்ந்துட்ட நம்ம உலகத்தில். ஏண்டா உன்னை நான் ஆன்லைனில் பெற்றுட்டேன். என் வயசு உனக்கு வரும்போது உன் பசங்க உன்னை கவனிக்காமல் இருக்குல்ல, அந்த ஒரு காலம் வரும். அப்போ தான் உனக்கு இந்த வரி தெரியும். சரியா? நீ இப்படி பேசுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிட்டோம்னா அந்த கருவில் உன்னை நான் கொண்டிருப்பேன். போகாத கோவில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை. பசங்க சொத்து பிரித்து கொடுத்துரு, நாங்கள் போயிடுறோம். சொத்தா? எந்த சொத்தை? இதெல்லாம் உன் தாத்தா சம்பாதிச்ச சொத்து கிடையாது. என் புருஷன் கஷ்டப்பட்டு லோன் எடுத்து கட்டின வீடு எல்லாம் இது. சரியா? இப்போது அவரோட என்னோட புருஷனோட பென்ஷனும் கவர்மெண்ட்டு கொடுக்குற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் வச்சு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்காக ஒரு ரூபாவது நீங்கள் செலவழிச்சிருக்கியா? 2 பேரும் சம்பளத்தை கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இதில் பேங்கில். எனக்காக என்ன செலவு பண்ணுற நீங்கள்? நீங்கள் வேறு வீடு எடுத்துகிட்டு போயிடுங்க, அதுதான் நல்லது. வர மாதிரி ஐடியா இல்லை. நீங்கள் வேறு வீடு எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் சத்தா கூட பணத்தை தூக்கிறதுக்கு கூட இங்கே வந்துடக்கூடாது. சரியா? கொல்லி வைக்கிறது கூட வந்துடக்கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் லோன் எடுத்துகிட்டு பண்ணி வச்சேன். தெரியுமா? உனக்கு பைக்கு வேணும்னு சொன்னேன். உன் பொண்டாட்டி வீட்டுக்காருக்கு ஸ்ரீதனம் கேட்கக்கூடாது, நான் ஸ்ரீதனம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி நினச்சிட்டு அவள் கஷ்டப்படுறாங்க பாவம். நானும் மறுபடியும் லோன் எடுத்து பைக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ நீ பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கியே, அந்த பைக்கு அது நான் தான் வாங்கி கொடுத்தேன். அந்த லோனும் கல்யாண செலவு லோனும் 2 சேர்த்து கட்டின்னு இருக்கேன் இப்போ நான். சரியா? புரியுதா? நீ மூஞ்சே பார்க்க வேண்டாம், நீ போயிடு. அதெல்லாம் யாரும்மா இப்போ இல்லைன்னு சொல்லுது? இனிமேல் அம்மா ரெடியாக அவங்களுக்கு நம்ம கிளம்புவோம். முடியாதுன்னு சொல்லலை, நோ சான்ஸ். நான் வரல. வர மாதிரி ஐடியா இல்லை. இல்லை, நோ சான்ஸ். பையனை நம்பலை. இல்லை, நம்பிக்கையே இல்லை. சரி, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்னா டைம் ஆயிடுச்சு. நான் சாயங்காலம் வரேன். அதுக்குள்ளே என்னால் முடிவு பண்ணி ரெடியாக இரு. நீ அப்படியே போயிடு. இந்த மாதிரி ஒரு லைஃபு ஒரு அம்மாவுக்குன்னு கொடுக்கக்கூடாது பகவானே. இந்த மாதிரி ஒரு லைஃபு கொடுக்கக்கூடாது.